ஓய்! ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும்ல? அப்படின்னு கிச்சனுக்கு வந்து ஃப்ரிட்ஜ தொறந்து பார்த்தா, ஒரு ஈ பறந்து போகுது. என்னடா இது? 2 பேரக்கே தவிர ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணுமே இல்ல. சோ இன்னைக்கு பேரக்கா ஷேக் பண்ணலான்னு சொல்லி இருந்த 2 பேரக்காவும் கையில எடுத்தாச்சு. அப்புறம் அம்மா போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு கறந்து வச்ச பால்ல 1 கிளாஸ் பால அட்டை போட்டாச்சு. அம்மா இருந்தா பால் எடுக்க முடியாது. ஏன்னா அம்மாக்கு பிடிக்காத விஷயங்கள்ல ஒண்ணு பால வேஸ்ட் பண்றது. எல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஆன் பண்ணலான்னு வந்து பார்த்தா கரண்ட் போயிருக்கு. கரண்ட் வரட்டும். அந்த கேப்ல நம்ம ஒரு பாக்கெட் சக்க வத்தல தின்னுவோம். கொஞ்ச நேரத்திலே கரண்டும் வந்துடுத்து. இந்த மிக்ஸியில ஜார ஃபிக்ஸ் பண்றதுக்கு நான் படுற பாடு இருக்கே. முன்ன பின்ன கிச்சன் சைடு வந்தா தானே இதெல்லாம் தெரியும். அப்புறம் அந்த ஜார்ல நம்மளோட பேரிக்காவை கட் பண்ணி போட்டு, அப்புறம் கொஞ்சம் சுகரை போட்டு, அப்புறம் கொஞ்சம் பாலை போட்டு அரைச்சு எடுக்கணும். அப்புறம் மிச்சம் இருக்கிற பாலையும் ஊத்தி, 1 கிளாஸ் தண்ணியும் ஊத்தி, அடுத்தும் ஒரு அடி அடிச்சு எடுத்தோம்னா நம்மளோட பேரிக்காய் ஷேக் ரெடி. என்னோட ஃபேவரட் கப்பில் ஊத்தி அந்த சக்க வட்டலையும் சேர்த்து சாப்பிட்டேன். ஸோ ஃபைனலி ஒரு அக்காவோட வீடியோல சொல்ற மாதிரி இந்த பேரிக்காய் ஷேக் சுவையோ சுவை. நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. போயிட்டு வரேன். டாடா.